உடைந்த கனவு. டேவிட் ஒரு தொழில்முறை கிரிக்கெட் வீரனாக வேண்டும் என்பது எப்போதும் அவரது கனவு. அவர் பகல் இரவு பயிற்சி செய்தார். உள்ளூர் கிளப்பில் சேர்ந்தார். முழு மனதோடு முயன்றார். ஆனால் இறுதித் தேர்வில் அவரது பெயர் சேர்க்கப்படவில்லை. அவரது இதயம் நொறுங்கியது. அவர் நினைத்தார், இது என் ஒரே கனவு. தேவன் என்னை ஏன் இப்படி தோல்வியடைய செய்தார்? தன்னை தொலைத்து விட்டது போல் உணர்ந்த அவர் நேரம் கழிக்க தம்பியின் கிரிக்கெட் அடிப்படைகளை கற்பிக்கத் தொடங்கினார். மெதுவாக அக்கம் பக்கத்து சிறுவர்களும் அவருடன் சேர்ந்தனர். அறியாமலேயே டேவிட் பல குழந்தைகளின் பயிற்சியாளராக ஆனார். ஆண்டுகள் கழிந்து அவர் தனது சொந்த கிரிக்கெட் அகாடமியை தொடங்கினார். அங்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பயிற்சி பெற்றனர். சிலர் தொழில்முறை அணிகளிலும் இடம்பெற்றனர். ஒரு நாள் தனது மாணவர்கள் பெரிய மைதானத்தில் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்த போது அவரது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. கர்த்தாவே, என் கனவு விளையாடுவது தான். ஆனால் உமது திட்டம் நூற்றுக்கணக்கானவர்களை பயிற்றுவிப்பது. உண்மையிலே உமது வழிகள் என் வழிகளுக்கு மேலானவை. பாடம்: தேவனின் திட்டம் எப்போதும் தமது திட்டங்களைப் போல இருக்காது. ஆனால் அது எப்போதும் சிறந்ததும் நோக்கம் உள்ளதுமாக இருக்கும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல வென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எசையா 55 அதிகாரம் 8-9 வசனம்.